ஸ்லீவ் பண்ண போகிறோம். பஃப் ஸ்லீவில் நீங்கள் வந்து சாஃப்ட் கேதர்ஸ் கொடுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து நாச்சஸ் கொடுத்துருக்கேன். எங்கன்னா எக்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்லீவில் வர பாயிண்ட் ரெண்டுத்தையும் நான் ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு நாச் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து பஃப் கொடுக்க போகிறோம். பஃப் மீன்ஸ் என்னன்னா ப்ளீட்டிங், ஸ்மாலாக ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம். இல்லை சாஃப்ட் கேதர்ஸ் கொடுத்தும் பண்ணலாம், ஹேண்ட் நீட்லையும் ஸ்டிச் பண்ணலாம், மிஷின்லையும் பண்ணலாம். இப்போ நான் வந்து மிஷின் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் நாச் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் இங்கே எவ்வளோ எக்ஸஸ் எடுத்துருக்கணும், இப்போ 2 inches நான் எக்ஸஸ் எடுத்துருக்கேன்னா அந்த எக்ஸ்லேருந்து அந்த 2 inchesக்கு ஒரு ரைஸ் கொடுத்துருப்பேன், 1 inch ரைஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். அதுலேருந்து இந்த நாச் இருக்குமே நம்ம கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ண மாட்டோம். பேக் என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே எடுத்துருப்போம். அதே மாதிரி கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்டோட எக்ஸ்ட்ராவாக 2 inches எடுக்கிறோன்னா அதையும் நான் இங்கே நாச் பண்ணி இந்த சென்டர்லேருந்து 2 inches இதுக்கு நான் வந்து நாச் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் தான் நம்மளுடைய மார்க்கிங் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுதான் என்னுடைய சென்டர் லைன். சென்டர் லைனில் மேலே இங்கேருந்து நான் ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். டுவோர்ட்ஸ் இப்போ இந்த பக்கம் நான் பண்ணுறேன்னா இந்த நாச்சிலேருந்து ஆரம்பித்து சென்டர் இந்த நாச்சில் வந்து முடிக்கணும். சின்ன சின்னதாக ப்ளீட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் கீழே இந்த பக்கம் நான் எடுத்திருக்கேன்னா ஸ்லீவ்க்கு ஹெம்லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் ப்ளீட் பண்ணணும். அதையும் நான் என்ன பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன் டுவோர்ட்ஸ் அந்த பக்கம் எடுக்கிற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது அந்த பஃபோட இது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்டி பஃப். பட்டி பஃபுக்கு ஹெம்லைனு நான் வந்து இது பண்ணிவிட்டு இதை வந்து கன்சில் பண்ணுவேன். ஒரு பட்டி மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்து இதை வச்சு மடித்து தைக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து ஸ்லீவை ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்லீவுக்கு முதல்ல இங்கே இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 1/4 inch தான் தைக்கணும். சீம் அலவன்ஸ் நம்ம 1/2 inch கொடுத்துருப்போம், ஆனால் 1/4 inch தான் தைக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டே வாங்க, சின்ன சின்னதாக எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டோம். இதுக்கு இந்த டைரக்ஷனில் எடுத்துருக்கணும். இப்படி தூக்கி விட்டாவே உங்களுக்கு அந்த பஃப் வந்து நிற்கணும். ஸோ இந்த ப்ளீட்டிங்கே தானாக வந்துடும். இதுக்கப்புறம் இது எல்லாமே ரைட் சைடில் தான் பண்ணணும், ராங் சைடில் பண்ணக்கூடாது. ரைட் சைடில் இப்போ பிரிண்டட்லாம் இருக்குன்னா பிரிண்டட் பக்கம் தான் பண்ணணும். நீங்கள் ராங் சைடில் பண்ணுறீங்கன்னா ப்ளீட்டிங் வந்து ஸ்டிச்சஸ் வெளியே ராங் மாதிரி தெரியும். இப்போ மடிப்பு எடுக்கிறதுல வெளியே தெரிஞ்சால் தான் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் ரைட் சைடில் தான் பண்ணணும். இப்போ கீழே இருக்க ப்ளீட்டிங்கை நான் இப்போ இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இப்படி வச்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பண்ணது இந்த டைரக்ஷனில் பண்ணேன், இப்போ என் பக்கமாக இருக்க மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் பின் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய பஃப் ரெடி. இப்போ இதுக்கு முன்னாடி இதோடைய அந்த பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். நான் வந்து நார்மலாக இப்போ ஒரு சிம்பிளாக எடுத்து பண்ணுறேன். இதுக்கான ஸ்டிப்போ ரெடி பண்ணுறது வந்து 1.5-2 கிட்ட எடுப்பீங்க. எடுத்துகிட்டு இதில் 1/2 inch தைச்சிட்டு திருப்பிவிங்க. ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக உங்களோட சாரீ எடுக்கிறதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே சென்டர் நாச் கொடுத்துட்டு இதில் சென்டர் நாச் கொடுத்து மேட்ச் பண்ணி தான் அந்த ஸ்டிப்பை வைப்பீங்க. ஏன்னா இதுலேயுமே மிஸ் மேட்ச் ஆகும். லாங்காக இருக்குது, எப்படி வேணால் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படி பண்ண முடியாது. தைக்க உங்களுக்கு மாறும். இங்கே வந்து நான் 1/4 inch தைச்சிட்ருக்கேன். நீங்கள் பண்ணுறது எல்லாமே 1/2 inch பண்ணுவீங்க. டர்னிங் ஸ்டிச் எப்பவுமே எந்த இதுதான் திரும்பணும்னா அதுக்கு மேலே தான் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த டிச்சுன்னு சொல்லுவேன் இல்லையா, இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் கொடுக்கணும். வரும்போது நல்லா தள்ளிட்டு பண்ணணும். நான் இது 2 மடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக வெளியே தெரியாத மாதிரி இது மடித்து தைக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து கிளாத்தை ஒரு ஃபோல்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிப்பீங்க. இது கன்சில் ஆகும். நீ டபுள் ஃபோல்ட் பண்ணணும்னா நான் சிங்கிள் ஃபோல்டாக பண்ணுவேன். நம்மளுடைய பட்டி பஃப் ரெடி. ஸோ
ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, திருப்பி இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல சென்டர் நாச் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், இல்லைன்னா சிம்பிளாக கொடுத்துட்டு இப்போ பாடிஸில் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், நீங்கள் எப்படி வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இதில் வைக்கும் போது இப்போ பட்டி வெளியே தெரியுதா, இப்போ இதுதான் ராங் சைடு. ராங் சைடு ஒரு சென்டரும் இதுவும் சென்டரும் ப்ளேஸ் பண்ணி முதல்ல பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இதுவும் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு தையுங்க. 1/4 இன்ச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஸ்டிச் கொடுக்கணும். அதை 1/2 இன்ச்சுக்கு பண்ணுவீங்க. நிறுத்திட்டு திருப்பிக்கோங்க. இது சில பேர் வந்து இந்த ஸ்லீவ்லேயே பஃப் பண்ணுவாங்க, அதோட இது டெக்னிக் அடுத்தது. ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து இப்படி பண்ணால் இன்னும் ரொம்ப மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக முடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த கர்வும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ப்ளஸ் இந்த இடத்துல வர இந்த ஆர்மோல் டேர்னிங்கும் கரெக்டாக பண்ணணும். அதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. அப்போ ஃபஸ்ட்டு பஃபை ரெடி பண்ணிடுங்க. தனியாக ஸ்லீவ்க்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இந்த பேசிக் ஸ்லீவ் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். திருப்பி இந்த சைடு திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம சென்டர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது இந்த சைட்லேருந்து உள்ளேருந்து இப்படி க்ராஸாக வரணும். சென்டர்லேருந்து ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஹோல்ஸ் வந்துடும், கிளாத் தாங்காது. ஒரே இடத்துல ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்கன்னா தாங்காது. அதனால கொஞ்சம் லைட்டாக உள்ளேருந்து வந்து சென்டர் லைன் வந்தோடனே நேரம் திருப்பிக்கணும். இப்போ சென்டரில் நீடில் நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு இப்போ திருப்பிக்கோங்க. ஃபுட்டரோடு இப்போ நீடில் உள்ளே இருக்கும் போதே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. தச்சு இப்போ இதுக்கப்புறம் நீங்க டைரக்டா சைட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பஃப் ஸ்லீவ் ரெடி. இப்போ நம்மள வந்து எவ்வளவு கொடுக்குறோமோ இன்னும் கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் இதுக்குமே வந்து உங்களுக்கு பஃப் வேணும்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த நீட்டுக்குமே எடுத்துக்கலாம். உங்க ஸ்லீவ் ரவுண்ட் ஃபுல்லா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்தது 2 இன்ச்சஸ் அப்படின்ற மாதிரி ரேண்டமா எடுத்து பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பஃப் இப்படி ரெடி பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு சுருக்கமும் ஈவனா வந்து இருக்கும். இப்போ நீங்க ரேண்டமா நீங்க வந்து பாடிஸோட பஃப் வைக்கும் போது என்ன ஆகும், ப்ளீட் பண்ணும்போது மிஸ் மேட்ச் ஆகும். இங்க ப்ளீட் இருக்கும், அங்க ப்ளீட் இருக்காது, அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி முதல்ல ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பஃப் ஸ்லீவ் ரெடி. ஓகே, இதுக்கப்புறம் சைட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி.